Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம டேஸ்டியா ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க Subscribe பண்ணாத Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஒரு 10 பீஸ் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காம்பு வந்து ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி 4 கீறி வச்சுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 பழம் வந்து தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம், அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. ஒரு 4 சில்லி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து எள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதும், கடாய் சூடு ஏறினதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா ப்ரௌனிஷாக பொரிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1.5 பழம் தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா 50% வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா ஒரு 50% வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 50% வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை விட்டுக்கலாங்க. புளி தண்ணியை விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிக்சட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. மிக்சட் சில்லி பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாவிலையும் காரம் இருக்கும். அதனால் நம்ம வந்து காரம் வந்து இதில் கம்மியாக சேர்த்துட்டு இதில் ஆஃப் காரமும் அதில் ஆஃப் காரமும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பேன் வச்சு
2 ட்ராப் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊதி வந்ததும் டக்குன்னு எடுத்துடுவோம். அதுக்கடுத்து தனியாவும் சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை, எள்ளு, மிளகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே வறுத்துக்கலாங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும், வேர்க்கடலையும் நல்லா செவந்து வரட்டுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்து கொட்டிக்கலாம். அடுத்து வந்து தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. தேங்காய் துருவல் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதுங்க ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. சுவையான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்டியான நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ணிட்டோங்க. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து என்ன ரெசிபி நம்ம செய்யணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.